ஹாப்பி கேரட் வணக்கம். இன்றைக்கி நம்ம இட்லி அரிசியில் உப்புமா கொழுக்கட்டை செம்ம சூப்பராக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இட்லி அரிசியை வாஷ் பண்ணி 2 to 3 hours சோக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி வடிச்சிட்டு அரிசி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் ரவை கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த மாவு கொஞ்சம் ரவை கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா தான் உங்களால் வதக்கி உப்புமா கொழுக்கட்டையாக பிடிக்கும் போது நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் வத்தல் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச மாவையும் இதோட சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து அந்த தண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் குக்கார வரைக்கும் நமக்கு அந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படும். தேங்காவை சின்ன சின்னதாக கீறி அதோடு சேர்த்துக்கோங்க. இதை எல்லாமே நல்லா வதக்கி ஒட்டாமல் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கொழுக்கட்டை பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு இட்லி குக்கரில் இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் நல்லா வேக வைங்க. இதை வதக்கினால சீக்கிரம் வெந்துடும். சந்தோஷமாக இந்த மாதிரி சாப்பிடுங்க. நன்றி.